ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஓமப்பொடி இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே இதை ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இதை கண்டிப்பாக செஞ்சிடலாம். பார்த்திங்கன்னா கடலை மாவு, அரிசி மாவு, ஓமப்பொடி, சால்ட்டு, மஞ்சத்தூள் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம். 2 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு. இந்த ஓமத்தை பார்த்திங்கன்னா நல்ல ஹாட் வாட்டரில் வந்து நான் 1/2 hour வந்து இதை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப வேணும்னு சொன்னா கூட அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஜாரில் போட்டு அரைச்சி அதை வந்து நல்லா நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெயை வந்து ஆல்ரெடி நம்ம காய வச்சுருக்கோம். அதுலேருந்து ஒரு கரண்டி எண்ணெய் சூடாக அதில் ஊற்றிட்டு நல்லா முறுக்கு மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டு அச்சில் வச்சு பிழிய வேண்டியதாங்க. நான் இந்த அச்சில் போடுறதுனால இது ரொம்ப ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால சட்டுன்னு கருகுது. அதனால் இதை மாற்றிட்டு நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த முறுக்கு அச்சில் பிழிஞ்செடுத்தால் ரொம்ப சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இது வேகிறதுக்கு டைமே எடுக்காது, சட்டுன்னு இது வெந்துடும். ஈவினிங் நேரத்தில் ஒரு நல்ல ஃபில்டர் காஃபியோட இந்த ஓமப்பொடியை வச்சு காஃபி குடிச்சிட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.